வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சென்னையிலும் சரி, தமிழ்நாட்டின் இதர பகுதிகளிலும் சரி, லட்சக்கணக்கான கார்கள் ஓடுகின்றன. இந்த கார்ல அதிகம் பயன்படுத்தாத ஒரு பாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமானால் அது சீட் பெல்ட். ஆனால் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம். இது அமல்படுத்தப்படும், உறுதியாக அமல்படுத்தப்படும். இதை அணியாதவர்களுக்கு முதன்முறை 100 ரூபாயும் பிறகு 300 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்தது. அது அமல்படுத்தப்படுகிறது இன்று முதல் அப்படிங்கிற நிலைதான். ஹெல்மெட் ஏற்கனவே கட்டாயம் என்று சொல்லப்பட்ட போது இது போன்ற இல்ல அதுல அசௌகரியங்கள் இருக்கின்றன என்று எதிர்ப்பு இருந்தது. பிறகு கட்டாயமாக்கப்பட்டது. இன்று எத்தனை பேர் ஹெல்மெட்டை கட்டாயம் அணிகிறார்கள் அப்படிங்கும்போது பெரிய கேள்விக்குறி நிலவுகிறது. அதுபோல் இதுவும் கண்டிப்பாக கட்டாயமாக அமல்படுத்தப்படுமா? அசௌகரியங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு இதுவும் முழுமையாக அமல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படுமா என்ற கேள்வி பிரதானமாக எழுகிறது. இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். அதிகரித்து வரும் விபத்துகள் மற்றும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்குவது, கார் மற்றும் வேன்களில் உள்ளே இருப்பவர்களை மறைக்கும் கருப்பு ஸ்டிக்கர்களை அகற்றுவது போன்ற நடவடிக்கைகளில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கும் சென்னை மாநகர காவல்துறை தற்போது தனது பார்வையை கார்களில் சீட் பெல்ட் அணியாதவர்களின் பக்கம் திருப்பியுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டில் காரில் சீட் பெல்ட் அணியாததால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் 11 பேர் ஓட்டுநர்கள். மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 177 கார்களை ஓட்டுபவர்களும் அதில் அமர்ந்திருப்பவர்களும் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் பெரும்பாலான ஓட்டுநர்கள் அதை பின்பற்றுவதில்லை, போலீசாரும் கண்டுகொள்வதில்லை. இப்போது சென்னை மாநகர காவல்துறை இச்சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த முன்வந்திருப்பதை சமூக ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர். 9ஆம் தேதி முதல் சீட் பெல்ட் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பதற்காக 50 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டினால் முதலில் 100 ரூபாய் அபராதமும் பின்னர் ஒவ்வொரு முறையும் 300 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. பல விஷயங்களில் ஆரம்பத்தில் காட்டும் ஆர்வத்தை போலீசார் பின்னர் காட்டுவதில்லை. சீட் பெல்ட் விவகாரமும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கடுமையான அமலாக்கம் தொடருமா? மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா? இந்த அமலாக்கம் எல்லாம் சரி, மக்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப பிரதானமானது. இந்த ஹெல்மெட் கூட இது அமல்படுத்தப்பட்ட போது இது சார்ந்த கருத்துக்கள் கேட்கும் போது இது அசௌகரியமாக இருக்கிறது, தலையில இருக்குது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இந்த சீட் பெல்ட்டோ ஹெல்மெட்டோவே எல்லாம் ஓட்டுநர்களுடைய இல்ல வாகனங்களை பயன்படுத்துறவங்களுடைய நலன் கருதி ஒத்துழைப்பு மக்கள் கிட்ட இருந்து கிடைக்குமா? என்போர்ஸ்மெண்ட் முழுமையாக இருக்குமா என்ற கேள்வி பிரதானமாக. இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார். அதே போல நமது செய்தியாளர் கோகுல் சென்னையிலிருந்து இணைகிறார். கோகுல் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கான இந்த என்போர்ஸ்மெண்ட் தொடங்கி விட்டதா? கடுமையாக அமலாக்கம் செய்யப்படுகிறதா? மக்கள் ஒத்துழைக்கிறாங்களா? இந்த ஒரு விதி அப்படிங்கறது மக்கள் கிட்ட சென்றடைஞ்சிருக்கா? போட்டுக்கிட்டு தான் இந்த சீட் பெல்ட் அணிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் கார் ஓட்டுறாங்களா? நிச்சயமாக ஹரி, அதாவது கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறை கொண்டு வந்தது. அதனையொட்டி இன்று முதல் கட்டாயமாக வாகன ஓட்டுநர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற சென்னை போக்குவரத்து காவல்துறையோட நடைமுறை இன்று முதல் அமலாக்கப்படுகிறது. ஏற்கனவே இது குறித்து 2 வாரத்திற்கு முன்பே சென்னை மாநகர காவல்துறை சார்பாக பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் ஏற்கனவே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வாகன ஓட்டுநர்களுக்கு நடத்தியிருக்காங்க. பல்வேறு விழிப்புணர்வு பலகைகளும் விளம்பர பலகைகள் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. இன்று முதல் இந்த சீட் பெல்ட் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற முறை நடைமுறைக்கு வந்துள்ளது. ஏறக்குறைய சென்னையில மட்டும் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும் என்று நடைமுறை கொண்டு வருவது முக்கிய காரணமாக சொல்லப்படுவது, கடந்த ஆண்டுல மட்டும் சென்னையில 17 பேர் சீட் பெல்ட் அணியாம உயிரிழந்திருக்காங்க. இதுல 11 பேர் ஓட்டுநர்கள், 6 பேர் அந்த முன்வரிசையில் அமர்ந்து பயணிச்சவங்க. இது 17 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துகளையும் உயிரிழப்பையும் குறைப்பதற்காகவே கட்டாயம் சீட் பெல்ட் என்ற நடைமுறை கொண்டு வந்திருப்பதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதை கண்காணிக்க 50க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் குறிப்பாக
புறநகர் பகுதியில் குறிப்பாக சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. இன்று முதல் அமலாக்கப்படுகிறது. நம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இன்று முதல் மக்கள் இந்த நடைமுறைக்கு ஒத்துழைப்பு தந்துள்ளதாக பார்க்க முடியுது. ஏன்னா நேற்றைய தினமே இது குறித்து நம்ம அந்த கடைக்காரர்கள் கேட்ட போது அவங்க வந்து ஆர்வமாக சீட் பெல்ட் நிறைய கார்ல வந்து சீட் பெல்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆர்வமாக தற்பொழுது காவல்துறையோட அறிவுரை ஏற்று ஆர்வமாக ஓட்டுநர்களும் சீட் பெல்ட்டை வந்து கார்ல வைக்கிறதுக்காக வந்திருப்பதாகவும் அந்த கடை உரிமையாளரிடம் இது குறித்து பேசும்போது தெரிய வந்திருக்கு. ஒரு சீட் பெல்ட் வைக்கிறதுக்கு ஏறக்குறைய 750 ரூபாய் முதல் 800 ரூபாய் செலவு செய்வதாகவும் வாகன ஓட்டுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக காவல்துறை கொண்டு வந்த திட்டத்துக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, வாகன ஓட்டிகளுடைய ஆர்வமும் ஒத்துழைப்பும் காவல்துறையுடைய அமலாக்கமும் தொடரணும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். நான் திரு டிராபிக் ராமசாமி அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இந்த கார் ஓட்டுநர்கள் இல்ல முன்வரிசையில் இருக்கிறவங்க சீட் பெல்ட் அணியணும் அப்படிங்கிறது புதிய விதி இல்ல, மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்திலே இருக்கிறது மற்றும் பல மாநிலங்கள்ல அமல் இருக்கிறது. இது தொடர்ந்து என்போர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமா நீங்க கேட்கிற கேள்வியிலேயே அடங்கி போச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை பொதுமக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வு இல்லை. அதை உருவாக்குவதற்கு காவல்துறையோ அரசாங்கமோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததில்லை. அடிச்சம் போனேன்ற மாதிரி திடீர்னு இன்னைக்கு நான் அமல்படுத்த போறேன்னு சொல்லி 4 நாளைக்கு பண்ணிட்டு 6 வருஷம் அப்படியே விட்டுருவாங்க. ஹெல்மெட் அமல்படுத்த சொல்லி 2008 வழக்கு போட்ட போது ஒரு நாள் 99% போட்ட ஹெல்மெட் அடுத்த நாள் ஒரு தேவையில்லா சுற்றறிக்கையின் காரணமாக அமுலாக்கம் நிறுத்தப்பட்டது. இன்று வரை யாருமே அணிவதில்லை. குறிப்பாக காவல்துறையினே அணியாமல் தான் செல்கின்றார்கள். அமுலாக்கம் என்பது சட்டம் என்பது எல்லோருக்கும் பொது, எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். விதி இருக்கிறது. ஹெல்மெட் அணியினால இப்பயும் டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்து பிடிச்சு ஃபைன் போட்டுட்டு தான் இருக்காங்க. பிடிக்கிறாங்க சொல்றது. அதாவது பணம், அதாவது 10 பேரை பிடிச்சாங்கன்னா 5 பேர் தான் பணம் வாங்குறாங்க, மீதி 5 பேர் பாக்கெட்ல போகுது. கரப்ஷனுக்கு தான் உருவாக்குறது சட்டங்களை பண்றாங்க. தைரியம் யாருக்குமே ஐபிஎஸ் அதிகாரி உள்பட சொல்லுகிறேன், வருத்தப்படுகிறேன். இவர்கள் சட்டங்களை அமல்படுத்துவதற்கான தைரியம் இவர்களிடம் இல்லை. காரணம் சொல்லுகிறார்கள் அரசியல்வாதிகள் என்று. உண்மையிலேயே வருந்துகிறேன். இப்பயும் ஹெல்மெட் அணியணும்னு விதி இருக்கிறது, அணியாட்டி ஃபைன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. ஆனாலும் கூட ஒத்துழைப்பு மக்கள் கிட்ட இருந்து வரணும் இல்லையா? ஹெல்மெட் அணியறதோ இல்லாட்டி சீட் பெல்ட் போடுறதோ இவையெல்லாம் ஓட்டுநர்களுடைய பயன்படுத்துறவங்களுடைய நலன் கருதிய விஷயம். சோ ஒரு விழிப்புணர்வு தானா வர வேண்டியது. இப்ப இந்த கார் பயன்படுத்துறவங்க, சீட் பெல்ட் பயன்படுத்துறவங்க பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள் அப்படிங்கிற பொழுது ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். ஒத்துழைப்பு எப்படி வரும்? நீ எடுத்துக்காட்டாக வேணும். தமிழகத்தின் முதலமைச்சரே சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்லி நாடு இருக்கிற போது எப்படி மக்கள் எதிர்பார்க்கிறீங்க? சொல்லிட முடியுமான்னு தெரியல. எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? சட்டங்களை மதிக்கிறது முதல்ல அமைச்சர்களும் அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ போட்டு காட்டணும். நீ ஒண்ணு யாராவது நான் இன்னைக்கு 4 நாள் நான் போட்டேன் என் வண்டியில. இப்ப வரும்போது சீட் பெல்ட் போட்டு வந்தேன். இல்ல அதற்கு முன்னாடி நீங்களும் போடல இல்லையா? இல்ல என் வண்டி இல்ல, இப்பதான் யூஸ் பண்றேன். இல்ல நீங்க இதற்கு முன்னாடி கார் யூஸ் பண்ணாதவர் இல்ல, உங்களுக்கும் தெரியும் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல சீட் பெல்ட் அணியறது கட்டாயம் அப்படின்னு. ஆர்வம் நம்ம வந்து முன் வரலாம். இப்ப நானே பண்ணிட்டு இருக்கேன், என் கூட போட வைக்கிறேன். இன்னைக்கு இல்ல என்னைக்கோ பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்மெட் இன்னைக்கு நான் 2 வீலர்ல போனா ஹெல்மெட் போட்டு தான் வருவேன். அந்த மாதிரி நான் எடுத்துக்காட்டுறாங்க எல்லாம் பயப்படுறாங்க. எந்த அதிகாரியும் நம்ம செய்யறது கிடையாது. நீ செய்யாது எப்படி மக்களுக்கு இது பண்ணுவேன்? ஃபைன் மக்களுடைய வீட்டு டெல்லி எல்லாம் போனா போக மாட்டாங்க. 99% போட்டு தான் போறாங்க. சீட் பெல்ட் இன்னைக்கும் போடுறாங்க. அந்த பயம் இருக்குது. இங்க வந்து பயம் கிடையாது. 100 ரூபா கொடுத்தா போதும், 50 ரூபா கொடுத்தா போதும், போலீஸ் மறைக்கிறாங்க, தீர்ந்து போச்சு. அந்த ஒரு எண்ணம் உருவாகி போச்சு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை. 35 வருஷம் எந்த சட்டங்களையும் அமல்படுத்த தைரியம் கிடையாது யாருக்குமே. உண்மையிலே வருத்தப்படுறேன். சட்டங்கள் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சட்டங்கள் அமல்படுத்தக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் ஏனோ தெரியவில்லை, அரசியல்வாதிகள் அருமையாக நடக்கிறார்கள். மக்கள் விரும்பினாலும் நீங்க கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அதிகாரம் இருக்காங்க. ஹெல்மெட் போடுறவங்க போடாதவங்களை பிடிக்கிறதுக்கும் அரசியல்வாதிகளுடைய தலையீட்டுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கா? இதுல அரசியல்வாதம் தலையீடு முதல்ல ஆட்டு. திருடி பிறந்த நாள் ஹெல்மெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கண்டுக்காத விடுங்க, வான் பண்ணி விடுங்க அப்படின்னு வார்த்தையை சொல்லும் போது முதலமைச்சரா இருக்கும் போது அதை கண்டெம்ட் போது அப்படின்னு இன்னைக்கு அமலாக்கி சொல்ற நீங்க பண்ணல. அதிகாரிகளும் காவல்துறையும் ஒத்துழைக்காத வெளியே பொதுமக்கள் நிச்சயமா இருக்க. பொதுமக்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கு, கட்டமைக்கிற எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்களை வந்து இவங்க தான் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஓப்பனாவே
நீங்க கார் கண்ணாடி எல்லாம் பிளாக் டிண்டா எடுக்கிறாங்க, யாரும் 2 பேரை போற புரியுறாங்க. ஆனா இன்னைக்கும் சொல்றேன், மந்திரிகள், ஐஏஎஸ் ஆபீசர், ஜட்ஜஸ் கூட இன்னும் இருக்கு கருப்பு கண்ணாடி. அது யாரும் கையே கருதுல. அதே மாதிரி நம்பர் பிளேட் சட்டங்கள் இருக்குது, இப்படிதான் இருக்கணும்னு. இன்னைக்கு பத்திரிகைகள் பரவல் போட்டு காமிச்சு கூட பத்திரிகைகள் வாங்கல அப்படிதான் இருக்கு. கட்சியுடைய சின்னங்கள் தான் இருக்காது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சட்டத்தை கட்சியுடைய சின்னங்கள் பிடித்த செய்திகளையும் நம்ம செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். இதே போல இந்த ஒரு ஃபைன் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கிறதா? இன்னும் கடுமையா இந்த 100 ரூபாய் 300 ரூபாய் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இத சரியா என்போர்ஸ் பண்ணி ஃபைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கராரா வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல நீங்க 1000 ரூபாய் செல்போன் சொல்றேன், இன்னைக்கு செல்போன் பேசிட்டு போனா 1000 ரூபாய் ஃபைன் சட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு 8 பேர் பேசிட்டு போறாங்க, அது யாரும் கேட்டுக்கிறது இல்ல, அதுக்காக ஃபைன் கிடையாது. ஆனா அதனால பேசி போற மடக்கி 500 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. என்ன நடக்குது? பப்ளிகை சொல்றாங்க, இது போட்டு 500 ரூபாய், கோர்ட்டு போனா 1000 ரூபாய் உனக்கு என்ன பண்ண போறோம். அரசாங்கம் வந்து பப்ளிக் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது, பேனர் வைக்குது, காவல்துறையினர் வந்து பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்யறாங்க. அதையும் மீறி மக்கள் கிட்ட நடக்கும் பொழுது இது 2 வழியிலும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இல்ல 2 வழியில ஒத்துக்க மாட்டேன். அதாவது அதிகாரியுடைய நான் என்போர்ஸ்மெண்ட் தான் மெயின் காரணமே. இப்போ தேவையில்லாம ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இல்ல நாட்டுல. ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க வழிய சட்டத்தை அமல்படுத்த அதிகாரி யாருக்குமே இல்ல. இன்னைக்கு காலைல கூட ஆயிரக்கணக்கான பேனர், சட்டம் 1 வருஷம் ஜெயில் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். போக்குவரத்து ஒரு ஆளு கவிச்சா போச்சு நந்தனத்துக்கிட்ட, ஆனா இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க, வேடி பார்த்தா போறாங்க, அதிகாரி பக்கத்துல. அது வேற விவாதம். இந்த நிலையில நான் எனது செய்தியாளர் கோகுல் கிட்ட கேட்கிறேன். கோகுல், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்போர்ஸ்மெண்ட் பற்றி எப்படி இதை என்போர்ஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்கிறத சொல்றாங்க. மக்கள் கிட்ட இருவேறு கருத்துகள் இந்த சீட் பெல்ட் பற்றி இருப்பதா புரிஞ்சுக்கலாமா, இல்ல எல்லாருமே வரவேற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக ஹரி, அதாவது இன்று முதல் வந்து சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டது. அதையொட்டி 50 சிறப்பு படைகள் வந்து பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக வாகன நெரிசல் எங்கெங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துலயும், சென்னையுடைய புறநகர் பகுதியிலையும் அந்த இடங்கள்ல வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தற்பொழுது அண்ணா ஆட்சி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டக்கூடிய இன்ஸ்பெக்டர் சேகர் நம்மள இருக்காரு, அவரிடமே கேட்போம். சார், சீட் பெல்ட் அணியாதவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டு இந்த நடைமுறைக்கு வந்திருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதாவது சீட் பெல்ட் அணியாதவங்க மாதிரி என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏற்கனவே இது குறித்து வாகன ஓட்டுநருக்கு என்னென்ன விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்க? சார், நாங்க இதுக்கு முன்னாடி பாம்லெட்ஸ் ஃபார்ம் பண்ணி ஃபுல்லா அண்ணா ஆட்சியில இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் சார். நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து 177 MA ஆக்ட்ல 100 rupees ஃபைன் பண்றோம் சார். நெக்ஸ்ட் டைம் ஃபைன் பண்ணா 300 rupees ஃபைன் ஆகும் சார். இப்ப விழிப்புணர்வு கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப உங்களுக்கு 70 to 80% இப்ப சீட் பெல்ட் போட்டு வராங்க. இப்ப நம்ம இன்னொரு 2 or 3 daysல ஃபைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா 100% கொண்டு வந்துடலாம் சார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல. இப்ப மீடியாவிலும் பேப்பர் எல்லாம் போடுறதால விழிப்புணர்வு நல்லா இருக்கு சார். அதாவது இப்ப ஏற்கனவே நீங்க ஹெல்மெட் கட்டாயம் அணியணுங்கிற ஒரு நடைமுறை வந்து போக்குவரத்து போலீசார் கொண்டு வந்தீங்க, அதை வந்து பின்பற்றல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போன்று சீட் பெல்ட் அணியாத ஒரு இது வந்து இந்த நடைமுறையும் நாளடைவில் அது பின்பற்றாத ஒரு சூழ்நிலை உருவாகுமா? அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை போக்குவரத்து போலீசார் சார்பில் நீங்க எடுத்திருக்கீங்க? இல்ல சார், இப்ப ஹெல்மெட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஹெல்மெட் வந்து 2 வீலர் கம்பல்சரி போட சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கும் ஃபைன் பண்ணிட்டு தான் இருக்கும், டெய்லி கேசஸ் போட்டு இருக்கோம். இப்ப 4 வீலருக்கு வந்து நம்ம சீட் பெல்ட்டுக்கு வந்து இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா மதுராந்தத்துல ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா கண்ணாடி உடச்சு வெளில வந்து இறந்துட்டாங்க. அதனால ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதால சீட் பெல்ட் மஸ்ட் சார். இது கண்டினியூவா பண்ணுவோம் நாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது சார். ஹரி, போக்குவரத்து போலீசார் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க, இது கட்டாயம் வந்து காவல்துறை சார்பாக பின்பற்றப்படும். இது குறித்து சீட் பெல்ட் அணியாதவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் முறை குற்றம் புரிகிறவர்கள் மீது 100 ரூபாய் அபராதமும், மேலும் வந்து அதே ஓட்டுநர் வந்து திரும்ப அதே தவறை செய்தால் 300 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சென்னையில கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு 17 பேர் வந்து வாகன ஓட்டுநர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க சீட் பெல்ட் அணியாதவங்க. அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது சீட் பெல்ட் அணியாமல் வந்து அவங்க விபத்து ஏற்படும் போது அந்த கண்ணாடி முன்னாடி போய் கண்ணாடி உடைச்சு முன்னாடி போய் விழுந்தனால உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்படுது. இதுக்கு வந்து ஓட்டுநர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது கட்டாயம் வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் வந்து சென்னை மாநகரை பொறுத்தளவு போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய இடம், வேகமாக நாங்க ஒருபோதும் வேகமாக செல்றதில்லை. ஆனால் வந்து இது புறநகர் பகுதிகளையும் மற்ற நகர்களையும் இது நடைமுறைப்படுத்துறாங்க. அல்லது சென்னையில வந்து இது ஒரு பெரிய இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஓட்டுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஓட்டுநர்கள் வந்து இந்த நடைமுறைக்கு வந்து வரவேற்று இதை வந்து கட்டாயம் உயிரை
உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டம். இதுக்கு வந்து போக்குவரத்து போலீசாருக்கு ஒரு நாங்க எங்கள் தரப்புல முழு ஆதரவு தெரிவிப்போங்கிற மாதிரி ஓட்டுநர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. ஹரி, பெரும்பாலான அவர்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புறநகர் பகுதி அப்படிங்கறத பலமுறை இன்சிஸ்ட் செய்தார். ஏனென்றால் இந்த ஒரு ஹைவேஸ் பகுதியில தான் அதிகமான விபத்துகள், குறிப்பா கார் மூலமா நடக்கக்கூடிய விபத்துகள் நடைபெறுவதனால அங்க என்போர்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றோம். திரு டிராபிக் ராமசாமி, இது கடுமையாக அமல்படுத்தப்படுமா எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறார். அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய எண்ணமும். காவல்துறையும் உறுதியாக அமல்படுத்துவோம் என்று சொல்கிறது. இப்பொழுது நமக்கு வரக்கூடிய தகவலின்படி ஓட்டுநர்களும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆர்வமாக இருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். இந்த ஆர்வமும் இந்த என்போர்ஸ்மெண்ட்டும் தொடர வேண்டும் என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு சீட் பெல்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டை தடுக்கிறது, எத்தனை சதவீதம் ஆக்சிடென்ட் சதவீதத்தை குறைக்கிறது என்பதையெல்லாம் பற்றி தொடர்ந்து விவாதிப்போம், தொடர்ந்து அலசுவோம். சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் இன்று முதல் இது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது முதல் முறை சீட் பெல்ட் போடல, அதாவது காருடைய முன்வரிசையில அமர்ந்து சீட் பெல்ட் போடல அப்படின்னா முதல் முறை 100 ரூபாயும் பிறகு 300 ரூபாயும் வசூலிக்கப்படும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கின்றன. அது அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் நமக்கு செய்தி. ஆனாலும் கூட இது தொடர்ந்து அமலாகுமா, தொடர்ந்து இது அமல்படுத்துறதுல சிக்கல் இருக்குமா, பயன்பாட்டு செய்பவர்கள் கிட்ட இருந்து ஒத்துழைப்பு கிடைக்குமா, இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். எமது செய்தியாளர் கோகுல் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். நான் திரு ராமசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இப்ப இந்த அமலாக்கம் கூட ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது டிரைவர் பக்கத்துல அமர்ந்திருக்கிறவங்க. அதே போல ஹெல்மெட் சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிறேன், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி முன்னாடி இருக்கிறவங்க சரி பின்னாடி இருக்கிறவங்களும் சரி போட்டுக்கணும். பல்வேறு ஆய்வுகள் படி பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதிகமா விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்போர்ஸ் செய்யறது இல்ல. இதே போல பின்னாடி இருக்கிறவங்களுக்கும், கார்ல பின்னாடி அமர்ந்திருக்கிறவங்களுக்கும் அமல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு சீட் பெல்ட்? நிச்சயமா சொல்றேன். இப்ப வர புது வாகனங்கள் எல்லாத்திலுமே பின்னால சீட்டுகளுக்கும் பெல்ட் இருக்கு. கரெக்ட். அந்த பெல்ட் வந்து இவங்க ஏன் ஃப்ரண்ட்ல மட்டும் சொல்றாங்க எனக்கு புரியல. சட்டம் ஒன்னா எல்லாருக்கும் ஒன்னா இருக்கு, பின்னாலையும் பெல்ட் இருக்கு, அவங்களும் யூஸ் பண்ணணும், அவங்க தான் மெயினா யூஸ் பண்ணணும். அதிகமா ரிஸ்க் ஆகணும், அவங்க தான் பின்னால யாரும் மோதிக்கிறவங்க. கார்ல கூட பின்னாடி இருக்கிறவங்களுக்கு விபத்துனால ஆபத்து இருக்கு, பெல்ட் இருக்கு. சரி, நாட் போஸ்டிங் பார்ஷியல் என்போர்ஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ராங். அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பஸ் டெல்லியில ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரைவரும் பெல்ட்டை போடுவான் இன்னைக்கு சொல்றேன். ஆனா அது ஏன் இங்கே இல்ல? அவங்க பத்தி எக்ஸப்ஷனா எல்லா வீலும் 4 கிலோமீட்டர் இல்ல 6 வீலர் 10 வீலர் எத்தனை வீலா இருந்தாலும் பெல்ட் ஷுட் பி கம்பல்சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக். இன்னும் கேட்டா பஸ்ஸஸ்ல டெல்லியில நான் பாத்திருக்கேன், சீட்ல பேசஞ்சர்ஸ் கூட இருக்கு பெல்ட். நியூ பஸ்ஸஸ் டெல்லியில இப்ப நான் போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரேன், அங்கேயே சீட் பெல்ட் இருக்குது. பட் சீட் பெல்ட் வந்து ஓரளவுக்கு சேஃப்டி தான், பிளெக்சிபிள். ஏதாவது ஒரு பள்ளம் ரோடு பள்ளம் இறங்கி ஏறினா பெல்ட் அப்படியே உள்ள மூவ் பண்ணா வெளியே வரும், தெரிஞ்சா இருக்க போதில்லை. என்போர்ஸ் பண்ணலாம், பட் என்போர்ஸ்மெண்ட் should be பக்கா in all vehicles. அமலாக்கம் இருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய பார்வையாக பார்க்கிறேன். 30% அளவுக்கு கார்னால ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை இதை தடுக்கிறது அப்படின்னு உலகளாவிய ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த நிலையில ஒரு பெரிய ஆர்வம், வரவேற்பு, ஒத்துழைப்பு தரும் அப்படிங்கிற நிலை ஓட்டுநர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு செய்திகள் வாயிலாக புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டுநர் தான் எமது செய்தியாளர் கோகுலோடு இணைந்திருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன். கோகுல் அவர்கள் வாயிலாக இதை பயன்படுத்துற கார் ஓட்டுநர்கள் இல்ல கார் பயன்படுத்துறவங்க இந்த விதிமுறையை எப்படி பார்க்கிறாங்க, இந்த அமலாக்கத்தை எப்படி பார்க்கறாங்கிறத கேட்டு. நிச்சயமாக நம்ம இருக்கக்கூடிய அண்ணாச்சி பகுதியில வந்து தற்பொழுது போக்குவரத்து போலீசார் வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. யார் யார் சீட் பெல்ட் அணியாதவங்களுக்கு முதல் தடவையாக 100 ரூபாய் வந்து அபராதமாக வசூலிக்கப்படுகிறது. தற்பொழுது அபராதம் கட்டி நம்மட இருக்கக்கூடிய ஓட்டுநர் நம்மட இருக்காரு, அவரிடமே இது குறித்து கேட்போம். சார், வந்து நீங்க சீட் பெல்ட் அணியணுங்கிற மாதிரி நீங்க கட்டாயமா போலீசார் கொண்டு வந்திருக்காங்க, முதல் தடவையா நீங்க அபராதமும் கட்டிருக்கீங்க. இது குறித்து போலீசாரோட நடவடிக்கை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்து என்ன சார்? போலீஸ்காரங்களோட நடவடிக்கை பத்தி எனக்கு there is no issue. ஆக்சுவலா பேப்பர்ல வந்த விஷயம் வந்து, அதாவது பப்ளிசிட்டி பண்ண விஷயம், பப்ளிக் போகாத ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஓகேங்களா? அதர்வைஸ் நான் போடக்கூடாதுன்னு இல்லை. நான் டெல்லியில தான் ஒரு லாஸ்ட் 3 months இருந்திருக்கேன். ஓகேங்களா? அங்க வந்து கம்பல்சரி அந்த அவேர்னஸ் வந்து எல்லா பப்ளிக்கும் தெரியும். ஃப்ரண்ட்ல 2 பேர் டிரைவ் பண்றவங்க
கண்டிப்பா போடணுன்றது மஸ்ட் எல்லாருமே தெரியும், அதனால கண்டிப்பா போடுவாங்க. இங்க வந்து மஸ்ட் சொல்லியிருந்தா கண்டிப்பா போட்டுருக்க போறோம். ஓகேங்களா, அந்த எனக்கு இது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல. இன்ஃபேக்ட் நேத்து தான் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். சீட் பெல்ட் போடுறதுனால உங்களுக்கு ஓட்டுநர்களுக்கு என்ன மாதிரி பயன் இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ மோர் தென் 80 போறேன்னு வச்சுங்களேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் மஸ்ட். அந்த நம்ம சிட்டி இருக்கிற டிராபிக்ல நான் போறது வந்து மேக்ஸிமம் 60 மேல என்னால போக முடியல. இன்ஃபேக்ட் 20, 30 இப்படிதான் ஃபுல்லா அதுக்கு மேல போக முடியல. ஏன்னா இந்த ரூல்ஸ் வந்து மேபி ஹைவேல வேணா கம்பல்சரியா பண்ணலாம் இனிஷியலா. ஸோ வேணா பேஸ்ட் அதை கம்பேர் பண்ணும்போது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிராபிக்ல நீங்க சீட் பெல்ட் மஸ்ட்னு போட்டு நீங்க அதை வந்து நீங்க ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் நீங்க செக் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கம்மின்னு நினைக்கிறேன் கம்பேர் டு ஹைவேல. ஹைவேல நீங்க டெல்லியில இருக்கதா சொல்லிருக்கீங்க, டெல்லியில எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? கண்டிப்பா விபத்துகள் குறைஞ்சிருக்கா? அங்க ஓட்டுநர்கள் எப்படி சொல்றாங்க? அவங்க எப்படி போலீசார் என்ன மாதிரி நடைமுறைப்படுத்துறாங்க? தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வருதா? கண்டிப்பா இந்த இம்பாக்ட் இருக்கு. டெல்லிலயும் பாத்தீங்கன்னா ஹைவேல போறவங்க மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுது. அதுலயும் அவங்க சீட் பெல்ட் போறதுனால அந்த இது கம்மியாகுது. பட் ஆக்சிடென்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இது லோக்கல் சிட்டி டிராபிக்ல. சிட்டி எண்ணி சிட்டில குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், லோக்கல் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சீட் பெல்ட் போடுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதாவது சீட் பெல்ட் அப்படிங்கிறது புதுசா வாங்கி போட வேண்டியது இல்ல, எல்லா கார்லயும் பொருத்தி இருக்க போகுது. 2 நிமிஷம் ஆகுமா? அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லுங்க. அதாவது சார் இப்ப நீங்க சீட் பெல்ட் போறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? சீட் பெல்ட் வந்து உடனடியாக வந்து ஒரு சின்ன விஷயம் தான், அது வந்து பெரிய ஆனா உங்களோட உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை போறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாவது வாகனம் ஓட்டும் போது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பர்சனல் நான் டிரைவிங் பண்றதுனால எனக்கு எந்த இஷ்யூ இல்ல, எந்த இஷ்யூ இல்ல. அது யாரும் அது வரைக்கும் அது வந்து அதை ஃபாலோ பண்ணாதனால, அதை பார்க்காதனாலையும், அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாதனாலையும் அது வந்து அது என்ன பண்ணதான் நம்மள ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. அதுதான் ஃபேக்ட். ஸோ ஒன்ஸ் அது இந்த மாதிரி உண்மையாவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் போட தான் போறாங்க. எப்படி ஹெல்மெட் எல்லாரும் கம்பல்சரின்னு சொன்னா இப்ப பெங்களூர்ல வந்து எப்படி போடுறாங்களோ, டெல்லியில எப்படி வந்து கம்பல்சரி சொன்னா ஃப்ரண்ட் பெல்ட் போடுறாங்களோ, அது மாதிரி சென்னையில கம்பல்சரி நீ போட்டே ஆகணும்னா போட்டு தான் போடுறாங்க. பட் பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நானே ஃபீல் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஹைவேல போகும்போது இமிடியேட்டா நான் 80 மினிமம் போறது. ஓகேங்களா, இப்ப வந்து வாகன ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து நிறைய ஓட்டுநர்கிட்ட பேசிருப்பீங்க, இப்ப நிறைய ஓட்டுநர்கள்ட்ட வந்து அபராதமும் வசூலிக்கிறீங்க. அவங்களோட கருத்து என்ன சார்? அவங்க என்ன எதுக்காண்டி வந்து சீட் பெல்ட் அணிய மாட்டேன்னு சொல்றாங்க? எதுக்காண்டி? அவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சிட்டில வந்து 30 to 40 கிலோமீட்டர்ஸ் போறோம், அதனால எங்க சீட் பெல்ட் தேவையில்லை அப்படின்றாங்க. இல்ல சிட்டி போகும்போது ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னா பிரேக் அடிக்கும் போது அவங்களுடைய டிரைவருடைய நெஞ்சு வந்து ஸ்டாரிங் அடிக்கும். ஸ்டாரிங்ல அடிக்கும் போது ஸ்டாரிங் அடிச்சாலும் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், உயிர் போறதுக்கே சான்சஸ் இருக்கு. அதனால சீட் பெல்ட் 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 100 எல்லாத்துக்குமே நீங்க சீட் பெல்ட் போட்டு தான் ஆகணும். கார் என்றால் சீட் பெல்ட் அணிய வேண்டும், இது வந்து மஸ்ட். இது வந்து 100% நாங்க கொண்டாந்துருவோம். இது அவங்க சொல்றாங்க, ஒரு சில பேர் தான் சொல்றாங்க 95% நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. போக்குவரத்து போலீசார் மேல இருக்க ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஏற்கனவே ஹெல்மெட் கொண்டு வந்து அது பாதியிலே வந்து பின்பற்றல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப சீட் பெல்ட் கொண்டு வந்து இதை பின்பற்றாத சூழ்நிலை. ஏன்னா நிறைய ஓட்டுநர்கிட்ட பேசும்போது இதை காவல்துறை வந்து கட்டாயமாக்கினா நாங்க வந்து தயாரா இருக்கோம், அவங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க நாங்க தயாரா இருக்கோம் மாதிரி சொல்றாங்க. காவல்துறை வந்து இதை வந்து கட்டாயமாக இதை தொடர்ச்சியாக பின்பற்றுவீங்களா? ஹெல்மெட் கேஸ் போடுறது இல்லைன்னு சொல்றது இல்ல, போடுறோம். நாங்க இப்பயும் போட்டுட்டு இருக்கோம், நீங்க எப்போ பார்க்கலாம். ஹெல்மெட் போட்டுருக்கோம், அதே போல சீட்டு பெல்ட் கொண்டாந்துருவோம். நாங்க சீட்டு பெல்ட் ஹெல்மெட்ன்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் வருங்க. இது வந்து 100% நாங்க கொண்டாந்துருவோம். இது குறித்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுமா? இதே வந்து ஏற்கனவே வந்து 50 படைகள் இன்று சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வாரத்துக்கு மட்டுமா, இல்ல ஒரு மாதத்துக்கு மட்டுமா, இல்ல தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு வந்து போக்குவரத்து போலீசாரால் கண்காணிக்கப்படுமா? வேறு ஏதாவது, அதாவது முதல் தடவை 100 ரூபாயும், அதே தவிர 2வது முறை செய்தால் 300 ரூபாய் அபராதமும், 3வது முறை அதே ஓட்டுநர் அதை தவற செய்தால் அவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? இல்ல இது வந்து நீங்க சொல்ற மாதிரி பறக்கும் படை எப்போதுமே எங்கள்கிட்ட ஸ்பெஷல் ஸ்குவாட் மூவ் பண்ணுவாங்க, அவங்களும் பிடிச்சி கொடுப்பாங்க. நம்மள இங்க சிக்னல்ல ஒரு சிக்னல்ல பார்த்தோம்னா நீங்களே இப்ப பாத்துருப்பீங்க, ஒரு 70 to 80% நம்மளுக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 2 or 3 days 100% கொண்டாந்துருவோம். நாங்க இது வந்து நாங்க நடுவில் விடுற மாதிரி எல்லாம் இல்லை, இருக்குமா கண்டினியூ பண்ணுவோம். இது பயன் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம்.
மூன்றாவது முறை ஓட்டுநர் தவறு செய்தால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இதுவரைக்கும் காலையில இருந்து நீங்க வந்து சோதனை செய்து பிடிச்சிருக்கீங்க, எவ்வளவு வண்டிகளை பிடிச்சிருக்கீங்க? சென்னையில வெவ்வேறு இடத்துல, அது பல்வேறு இடத்துல நடக்குது. அந்த இடங்கள் ஏதாவது பத்தி தகவல் ஏதாவது இருக்காது? இல்ல, நம்ம நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றோங்க. 10:30க்கு 10:30 இருந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப எல்லா இடத்துலயும் அவேர்னஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் புட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு போட்டு இருக்காங்க. இப்ப டோட்டலா சொல்லணும்னா எல்லாத்தையும் பத்தில சேர்த்து தான் சொல்லணும். அதாவது மூன்றாவது முறை அதே ஓட்டுநர் தவறு செய்தால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? அது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் டைம்னா லைசன்ஸ் கேன்சல் பண்றது என்னன்றது நம்ம அடுத்தது எங்க சூப்பர் ஆபீசர் மூலமா நம்ம சொல்றோம். அதாவது சரி, ஓட்டுநர் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க, அதே போன்று போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. இது கட்டாயமாக்கப்படும், காவல்துறை சார்பாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் அப்படி மாதிரி அவங்களுடைய கருத்தா இருக்கு. சரி, இல்ல அவங்க உறுதியா இருக்காங்க, நாங்க அமல்படுத்துவோம், இன்னில இருந்தே ஆரம்பிச்சுட்டோம், எங்களுக்கு இதை கைவிடுறதுக்கு எந்த எண்ணமும் இல்லைன்னு அவங்களே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னு இப்பயே முன்முடிவுக்கு வரணும், ஏன் அமல்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு முன்முடிவுக்கு வரும். அதாவது அமல்படுத்த மாட்டாங்க காரணங்கள் நான் பல சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. நீங்க தனியா பிரிக்கிறதே தப்பு. முதல்ல பின்னால பாருங்க, நாங்க வந்து ஹைவேஸ்ல தான் போடுவோம், இங்க போட மாட்டோம், இங்க எதுக்கு போடணும், நாங்க வந்து 30ல தானே போறோம், 40ல தானே போறோம், எனக்கு தெரியல, நான் வெளியூர்ல இருந்தேன், டெல்லியில இருந்து நேத்து தான் வந்தேன், எனக்கு சொல்லல அப்படின்னு இதெல்லாம் வந்து சால்ஜி விட்டுறாங்க. அது விடக்கூடாது. அவர்கிட்ட 100 ரூபாய் ஃபைன் போட்டுட்டு தான் விட்டுருக்காங்க. இப்ப வர இன்னைக்கு 2 நாள் போடுவாங்க, அப்ப 4 ஒண்ணுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போயிட்டே இருப்பாங்க ஃப்ரீயா. யாரும் அதாவது முதல்ல சொல்றேன், இன்னைக்கு அதிகாரிகள் வண்டியில போகும்போது அவங்க போட்டுட்டு போகணும். முதல்ல அவங்க டிரைவர் யூஸ் பண்ண சொல்லணும். அது யாரும் பண்ணினாலா? ஒரு வண்டியில இப்ப காட்டு சொல்லுங்க, சேஞ்ச் பண்றேன், இப்ப கூட வாங்க, என் கூட வாங்க. ஒரு போலீஸ் வண்டியில வெஹிக்கிள் ஓட்டுறவங்க யாரும் போட்டுக்க மாட்டாங்க. அப்படி எப்படி இண்டிவிஜுவல் போஸ்ட் பண்ற? வாட் ரைட் யூ காட்? நீ முதல்ல என்போர்ஸ்மெண்ட் அபிஷியல் நீ போட்டு காட்டணும் பெல்ட். உன் வண்டியில ஜீப்ல தியேட்டர் வண்டி மாடர்ன் வண்டி இருக்கு, யாராவது போட்டுருக்காங்களா? இல்ல வேணாம். யுவர் செட் எக்ஸாம்பிள் போடணும், அந்த எக்ஸாம்பிள் செய்யணும். பாருங்க, நான் பாத்துட்டேன். எல்லாரும் கேட்டு 2 பேரும் ஏன் போடா பாருங்க, எங்களுக்கு என்ன சொல்றாங்க. அதாவது நீ ஒரு சலுகை எதிர்பார்க்கல, தேவையில்லாத சலுகை. எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்க நீ? அவங்க எப்படி ஃபைன் வாங்குற? என்ன ரைட் இருக்கு உனக்கு? அவங்களும் போடணும், எல்லாரும் போடணும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. அவங்க போட்ட அதுக்கு பிறகுதான் என்ஃபோர்ஸ் செய்யணும். அவங்க போட்டு போடணும், காமிக்கணும் அவங்க பப்ளிக். அப்பதான் ஃபைன் ஆரம்பிக்கணும். அது நிச்சயமா செய்யணும், அவங்களும் போடணும். ஆனா அதுக்கு பிறகு இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் போட்டுட்டாங்க, உறுதியா அங்க 100% என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அதுக்கு பிறகுதான் பப்ளிக் போன்னு சொல்ல முடியும். அது தவறு, இதுவும் தவறு தான் நம்ம சொல்லணும். அது முதல் தவறு. என்போர்ஸ்மெண்ட் அதிகாரி நீ முதல்ல என்ஃபோர்ஸ் பண்றியா? அது இது எல்லாருடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாரும் அவங்க கட்டாயப்படுத்துற உனக்கு உயிர் இல்லையா? என்ன அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்காக அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அதுக்கெல்லாம் ஒரு சர்டிபிகேட் கிடைச்ச பிறகுதான் பப்ளிக் சொல்றேன். நீங்க சொல்றேன், இன்னைக்கு 50 வண்டி நான் போட்டு எடுத்திருக்கேன், யாருமே போடல. அவங்க என்ன பயன் பண்ண? நீ இவன் செட் an example. இப்பவும் சொல்றேன், லா என்போர்ஸ்மெண்ட் செட் an example for them. இப்ப மினிஸ்டர் போட்டு போகணும், போறாங்களா? பெல்ட் போடணும். பெல்ட்ல சொபிஸ்டிகேட் கார் தான் போறாங்க, அவங்க பெல்ட் போடுறாங்களா? ஏன் அவனை ஃபைன் பண்ணல? ஏன் எவ்வளவு ஆல்பம் போறான் அவனை தான் பண்ண, அந்த எண்ணம் வரக்கூடாது. அதான் சொல்றேன், என்போர்ஸ்மெண்ட் must be பக்கா at all level. No, there is no differentiation between poor, political or minister or IAS, IPS. Everybody should be treated as well. Then only it can be enforced. அமலாக்கம் அப்படிங்கிறது 100% எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கணும். அப்பொழுதுதான் இது தொடரக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக, தொடர்ந்து பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். சீட் பெல்ட் அணிவது கட்டாயம், அணியவில்லை என்றால் அபராதம் என்ற நிலை இன்றிலிருந்து அபராதம் ஏற்கனவே வாங்கப்பட்டு வருகிறது. இது தொடருமா? மக்கள் கிட்ட இருந்து ஒத்துழைப்பு இருக்குமா? அமலாக்கம் அப்படிங்கிறது 100% எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நடக்குமா என்பதுதான் பிரதானமான கேள்வி. இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அரங்கத்திலும் களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு மிக்சர் ரியாக்ஷன் இருக்குன்னே புரிஞ்சுக்கிறேன். பெரும்பாலும் இதற்கு வரவேற்பு இருந்தாலும் கூட சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசினது எனக்கு தெரியாது, நான் நேற்றுக்கு தான் சென்னைக்கு வந்தேன், என்கிட்ட சொல்லப்படல, நான் வந்து ஹைவேஸ்ல தான் போட்டுப்பேன், நான் வந்து மெயின் ரோட்ல எதுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு கேள்வி எல்லாமும் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு தரப்பட்ட ரியாக்ஷன்ஸ் தான் வருதா மக்கள்கிட்ட இருந்து?
கோகுல். நிச்சயமாக ஹரி, அதாவது நிறைய ஓட்டுநர்களிடமிருந்து தற்போது போலீசார் வந்து அவங்களுக்கு வந்து அபராதம் விதிப்பது மட்டும் இல்லாமல் அது குறித்த அவசியத்தையும் அவங்கள்ட்ட வலியுறுத்திட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக 100 ரூபாய் அபராதம் வசூலித்தது மட்டும் விடாமல் அவங்களுக்கு அந்த சீட் பெல்ட் குறித்த அவசியத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது ஓட்டுநர் நம்ம கூட இருக்காரு, அவரிடம் இது குறித்து கேட்போம். சார், இப்ப சீட் பெல்ட் போடணும் போலீசார் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அளவுல அது பயன் கொடுக்கும்? இந்த விஷயம் சொல்ல போனா ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் தான். இன்னும் ஜனங்களுக்கு அவேர்னஸ் வரல, டிரைவர்ஸுக்கு அது வரணும். ஒரு நல்ல விஷயம் தான் சார், வரவேற்க வேண்டிய விஷயம். அதாவது உங்களுக்கு சீட் பெல்ட் போடுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல இது குறித்து விழிப்புணர்வு இல்லாதனால தான் நீங்க போடாம நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இது ஒரு அவேர்னஸ் இல்லாததுதான் காரணம். ஆனா சீட் பெல்ட் போடுறதுனால ஒரு தொந்தரவோ கஷ்டமோ எதுவும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதாவது சீட் பெல்ட் கட்டாயமாக்கி இன்று போலீசார் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீங்க வந்து இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயம் தேவையான ஒரு விஷயம் சார். நம்ம உயிரை பாதுகாப்பு பண்றதுக்காக தான் எல்லாம் பண்றாங்க. நம்ம உயிரை பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது வந்து கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் தான். நம்ம உடலை வந்து போய் மோதாம இருக்கிறதுக்காக தான் சீட் பெல்ட்டை போட சொல்றாங்க. நிச்சயம் தேவையான விஷயம் சார். அதாவது ஏற்கனவே ஹெல்மெட் போடணும்னு போலீசார் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம சைடுல இருந்து, அதாவது பப்ளிக் பொதுமக்களே நிறைய பேர் அதை பின்பற்றாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? பொதுமக்கள் இது குறித்து என்ன விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்த நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க இப்ப ஹெல்மெட்டை போட்டு போறீங்கன்னா எதுக்கு போடுறீங்க? கீழே சரிஞ்சு விழுந்தீங்கன்னா முதல்ல உங்க தலை தான் இடிப்படுது. தலையில அடிபட்டுச்சுன்னா தான் உங்களுக்கு உயிருக்குள்ள உத்தரவாதம் இல்லாம போகுது. அதை பாதுகாக்கணுங்கிறதான் அதோட அவங்க எதிர்பார்க்கறது. அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்ம வந்து அதுக்காக தான் ஹெல்மெட் போட சொல்றாங்க. அதுல வந்து தப்பும் கிடையாது சார். ஹெல்மெட் வந்து நம்மள பாதுகாக்கிறத போட சொல்றாங்க, போலீஸ்காரருக்கு தேவைக்கு போட சொல்லல. நம்ம அது கட்டாயம் போட வேண்டிய ஒரு விஷயம் சார். அதுக்கு வந்து பெரும்பாலான வரவேற்பு பொதுமக்கள் சைடுல ஒத்துழைப்பு இல்ல. அதே மாதிரி சீட் பெல்ட்டுக்கும் அதே மாதிரி ஆயிருமா? நீங்க பொதுமக்கள் சைடுல இருந்து என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்க சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்மெட் போடுறதாலையும் சீட் பெல்ட் கட்டுறதாலையும் என்ன நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும். எல்லாரும் சொல்லி விளக்கப்படுத்தணும். அதுக்கு இந்த டிவில எல்லாம் நம்ம போடுறோம்ல, போட்டு இதுக்கு அணிவதால நமக்கு வந்து தேவைகள் இருக்கு, இதை வந்து நம்ம பாதுகாக்குது அப்படிங்கறத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது பொதுமக்கள் சைடும் ஓட்டுநர் சைடும் ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் இது குறித்து சீட் பெல்ட்டோட அவசியம் குறித்து மருத்துவர் தரப்புலையும் நம்ம பேசியிருக்கோம். ஹரி, மருத்துவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விபத்து வந்து 2 பகுதியா பிரிக்கப்படுது. அதாவது ஒரு விபத்து உடனே ஏற்படும் போது ஒரு கார்லயோ வேன்லயோ முதல் தடவை வரும்போது அது முதல் விபத்து. இரண்டாவதாக அந்த ஓட்டுநர் வந்து உடனடியாக ஸ்டேரிங்ல போய் தலையோ நெற்றியோ மோதி உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் அவருடைய முதுகெலும்பு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவருடைய கால்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து உடனடியாக அந்த சீட் பெல்ட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்தது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் என்று மருத்துவர் தரப்பிலையும் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பிலையும் ஓட்டுநர் தரப்பிலையும் கருத்து நிலவி இருக்கு. ஹரி, போன பகுதியில உங்கள்கிட்ட கருத்து தெரிவித்த ஒரு வாகன ஓட்டுநர், இது எனக்கு தோணவே இல்லை, நான் டெல்லியில போடுவேன், இங்க போறது எனக்கு தோணவே இல்லைன்னு. முதல்ல தோணாது, அதுக்கப்புறம் அது கட்டாயமான பிறகு பிடிபடுவோம், இது நடக்கல அப்படின்னா நம்ம வந்து பின்பற்றலன்னா பிடிபடுவோம், அதற்கான கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுல பதியும் போது போட தோணும். நானும் கூட பல வெளிநாடுகளுக்கு போகும்போது நண்பர்கள் திட்டுவாங்க, நான் வந்து இங்க சீட் பெல்ட் அணியாதனால அங்க அணியாதனால தயவு செய்து அணிங்க, இல்லாட்டி அபராதம் எனக்கு வரும் அப்படின்னு. ஆக இது கட்டாயமாக என்போர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லைன்னு நம்மளால சொல்லிடவே முடியாது. போதுமான அளவுக்கு காவல்துறையிலும் சரி பல்வேறு என்ஜிஓக்களாலும் சரி விழிப்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு மேல என்ன விழிப்புணர்வு? ஹெல்மெட்டுக்கு தேவையில்லை, ஓரளவுக்கு தெரியும். தான் போறாங்க, பாதி பேர் உள்நோக்கத்தோடு தான் போறாங்க. இதை வந்து கண்டுக்காத போறாங்க. அதுதான் வெளியே எல்லாரும் அவேர்னஸ் உண்டு. சீட் பெல்ட்டை பொறுத்தவரையிலும் நான் 4 வீலர் மட்டும் இல்லாம பேருந்து வழியும் முதல்ல போறது ஏற்பா பண்ணணும். அதுதான் முக்கியம். டெல்லியில இருக்கு எல்லாத்தையும் அந்த நாட்டை அந்த ஸ்டேட்டை பார்த்து பண்ற முடியாது சொல்றவங்க இந்த சீட் பெல்ட் டிரைவர்ஸ் முதல்ல போட கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்ல ஆல் கவர்மெண்ட் டிரைவர்ஸ் செக்ரட்டரியேட்ல எல்லாருமே they must wear first. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல கிரியேட் பண்ணணும். அப்பதான் you can get feedback from the public. 90% public must cooperate in wearing the seat belt of their own without finding fault against the police. That's the humble request of the public. They should realize their life is precious than anything else. Leave alone all the other things, enforcement.
ஹெல்மெட்டை விட இந்த சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த என்போர்ஸ்மெண்ட் அமலாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் சவால் நிறைந்ததாக இருக்கும். ஹெல்மெட் பிடிச்சிடலாம், நிறுத்திடலாம். இதுனா வந்து ஒரு நடுத்தர இன்னும் பணக்கார இன்னும் ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஆட்கள் கூட எல்லாருமே தான் கார் பயன்படுத்துறாங்க. என்போர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்மெட்டை விட இங்க வந்து அதிகமான சவால்கள் அதிகம். அப்பதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஷுட் மேக் தேர் ஓன் திஸ் திங் ஃபர்ஸ்ட். அப்பதான் பண்ண முடியும். அரசு ஊழியர்கள் ஓட்டுநர்கள் அவங்க முன் வந்து போட்டு உதாரணம் நாங்கெல்லாம் போற நீங்களும் போடுவோன்ற அளவுக்கு அதை கிரியேட் பண்ணாதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் வில் பி வெரி ஃபைன் அண்ட் லைஃப் வில் பி சேஃப். நத்திங் பிகாஸ் ஆஃப் ஃபைனிங் நத்திங் வில் ஹேப்பன். ரைட். ஆக எமது செய்தியாளர் கோகுலிடம் அபராதம் கட்டியவர்கள் இல்ல சீட் பெல்ட் அணிந்தவர்கள் சிலர் இருந்து இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். அவங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கேட்டு சொல்லுங்க கோகுல். நிச்சயமாக. அதாவது மேடம், இன்னைக்கு வந்து சீட் பெல்ட் அணியணுங்கிற ஒரு விதிமுறை வந்திருக்கு. அதை நீங்க பின்பற்றாத ஒரு அதாவது சரி, இது போன்ற ஒரு சில ஓட்டுநர்கள் வந்து காவல்துறைக்கு இது மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பதாக காவல்துறை தரப்புல குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு இது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தற்போது இந்த ஓட்டுநரும் இவங்க வந்து குறிப்பாக பெண் அவங்களே வந்து இதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, எவ்வளவு அபராதம்னு சொல்லுங்க, நான் கட்ட தயாரா இருக்கேன், நீங்க என்னுடைய நேரத்தை செலவழிக்க நான் விரும்பல, அபராதம் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் கட்டிட்டு நான் போக தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களையும் ஒரு சில ஓட்டுநர்கள் இது மாதிரி கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஹரி, ரைட். இதே போல ஒரு ஆர்வமின்மை தான் ஹெல்மெட் வந்த போதும் இருந்தது. அதற்கு பிறகுதான் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்தது. இப்போ ஹெல்மெட்டாவது கூட எனக்கு தலை வேர்க்குது, அரிக்குது, அதுக்கப்புறம் என் கண் பார்வை பாதிக்குது, ரைட்ல திரும்ப முடியலன்னு சொல்லலாம். சீட் பெல்ட் ஒண்ணுமே கிடையாது, கூட 2 நிமிஷம் ஆக போகுது, ஒரு 3 நாள் ஆனா பழகிட போகுது. இந்த ஒத்துழைப்பு, அதாவது மற்ற விஷயம் கூட மத்தவங்களுடைய பாதுகாப்பு மையப்படுத்துது, ஹெல்மெட்டோ சீட் பெல்ட்டோ நம்மளுடைய பாதுகாப்பு மையப்படுத்தியது. ஆக காவல்துறையை பிளேம் பண்றோம், என்போ செய்யல, அரசு அதிகாரி சொல்றோம், மக்கள் கிட்ட இருந்து தானே ஆர்வம் முதல்ல வரணும். இத்தனைக்கும் சீட் பெல்ட் பயன்படுத்துறவங்க பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள். லேடி போயிட்டாங்க வெற்றி கூடும்போதே சீட் பெல்ட் கேட்கும் போது, அதாவது அந்த எண்ணங்கள் பணம் எவ்வளவு கொடுத்துட்டு போல அந்த பயன் பண்றதை விட அவங்கள உட்கார வச்சு ஒரு நாள் இல்ல ஆஃப் டே அவங்கள உட்கார வச்சா போதும், அதுவே ஃபைன். அந்த மாதிரி பண்ணாதான் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பப்ளிக் அவேர்னஸ் இருந்தா கூட ஃபைன் கட்டு போலான்ற ஐடியா வந்துருது. நீங்க எல்லாருக்கும் பணத்தை பத்தி நோபடி கேர் 100 இல்ல 1000 போடுறவங்க they are prepared to pay and go without following the laws. அந்த அளவுக்கு நீங்க மக்களை இதுவாக்கிட்டாங்க. ஆகையினால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் விட ஆஃப் டே உட்கார வச்சீங்களா அட்லீஸ்ட் 2 hours அந்த ஸ்பாட்ல இல்ல எங்கேயாவது கோர்ட்ல பண்ணி அது மாதிரி சட்டத்தை மாத்தினால் பயனை விட ஒன் டே எல்லாம் உட்காந்து வச்சா மனித உரிமை மீறல் சண்டைக்கு ஃபைன் பண்ண மனித உரிமை இல்லையாப்போ 1000 ரூபாய் கட்டு போற அவங்க மனித உரிமை இல்லையா? உயிர் போகுது இல்ல, காப்பாற்ற தடுக்கிற அந்த நான் ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கம் வித் தி போலீஸ், ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஃபைட் ஃபார் देम இப்பவும் சொல்றேன். அந்த மாதிரி யாராவது நான் அது கேட்டு நான் வரேன், ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஃபைட் ஃபார் देम. ஒரு பண ரீதியா மானிட்டரியா ஃபைன்ஸ் இல்லாம இன்னும் கடுமையா இருக்கணும் தண்டனைகள் அப்படிங்கிறது வேற வகையில தண்டனை இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் பயம் வரும். நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு என்ன வரும், மனித உரிமையில வர முடியாது. ரைட். இந்த நிலையில வழக்கறிஞர் சுரேஷ் நம்முடைய தொடர்பில் இருக்கிறார். இனி எவ்வளவு விதிகள் இருக்குது, ஹெல்மெட் போடணுங்கிறது சரி, பில்லியன் ரைடர்ஸ் ஹெல்மெட் போடணுங்கிறது சரி, அதே போல இந்த சீட் பெல்ட் அணிறதும் சரி, இந்த விதிகள்ல இருக்கு. ஆனால் என்போர்ஸ்மெண்ட் படிப்படியாக நம்ம செய்து வருகின்றோம். இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஆல்ரெடி விதிமுறைகள் இருக்க வேண்டிய விஷயங்களை இன்னும் தெளிவா சொல்லுங்க சுரேஷ். இப்ப என்னன்னா ஹெல்மெட் தான் நாங்க ஃபர்ஸ்ட் 2 வீலர்ல இருந்து என்போர்ஸ் பண்ணாங்க. வந்த வேகத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ என்ன சொன்னா மோட்டார் சைக்கிள் விற்கும் போதும் ஹெல்மெட் கூட கட்டாயம் விற்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. பட் ரொம்ப கடையில பெரிய பெரிய கடையில தான் இந்த மாதிரி ஹெல்மெட்டோட மோட்டார் சைக்கிளோட ஹெல்மெட் குடுக்கறாங்க. மீதி கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் குடுக்கறது இல்ல. ஹெல்மெட் அவேர்னஸ் சிட்டில தான் கொஞ்சம் இருக்கு. சிட்டிலேயே இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியல. பட் மப்சல் அதர் தான் சிட்டி தாண்டி போனீங்கன்னா இந்த ஹெல்மெட் போடணும்னு யாருக்கும் தெரியல. இன்னொன்னு என்னன்னா ஹெல்மெட் நம்ம போட சொல்லி எல்லாரையும் ப்ரெஷர் பண்ற போது வர கேள்வி எழுதுன்னா ஹெல்மெட் எடுத்துட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடுல போயிட்டு வண்டி விடுறதுக்கே இங்க இடம் இல்லை. ஹெல்மெட்டை போட்டீங்கன்னா கீழே போட்டுறாங்க. அதனால பார்க்கிங் வசதியில வந்து ஹெல்மெட் இப்போ கார்ல சீட் பெல்ட்ன்றது கொஞ்சம் ஈஸி கார்லயே இருக்க போகுது. பட் ஹெல்மெட் நம்ம சொல்லும் போது அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் வண்டியில வைக்க முடியல, பார்க்கிங்கே உங்களுக்கு இடம் கொடுக்க முடியல, ஹெல்மெட் வைக்கலாம். இது சட்டத்துல என்ன பண்ற வகையில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அதை நிறைய பேர் இன்னும் பயன்படுத்தி தானே இருக்காங்க. அது ஒரு எக்ஸ்கியூஸா? இல்ல எக்ஸ்கியூஸ் சொல்ல வரல. நீங்க பண்ணாதான். இப்ப நானே வந்து ஒரு இடத்துல வண்டி விட்டு போனா அந்த ஹெல்மெட் காணா போயிடுது.
அது லாக் பண்ணிட்டு போகணுன்றோம், வண்டி வைக்கிறதுக்கே இடம் இல்ல. ஹெல்மெட்டை பூட்டுறதுக்கான வசதிகள் இருக்கா, அதை மேலும் பிரபலப்படுத்தலாம். நம்ம மாறாக பார்க்கிங் லாட்ல தனியா கொடுக்கறது அப்படிங்கறது இன்னும் மேலும் காம்ப்ளிகேட் செய்யும் இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நான் மெயினா இந்த இஷ்யூ எங்க வருதுன்னா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடு அங்கதான் வருது. இப்போ ஆபீஸ்ல எல்லாம் போயிட்டா கரெக்டா அங்கேயே வச்சுட்டு போனா இருக்கும், அதுல ஒண்ணும் மிஸ் ஆகுதுல வெளியே. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்மெட் வந்து 3 பேருக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா 2 பேருக்கு ஹெட் இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மெய்வழி சாலை இருக்கிறவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க அடிபட்டா போடக்கூடாதுட்டு. ஹெல்மெட் ரூல்ல வந்து நம்ம கட்டாயப்படுத்தும் போது ஆக்ட்ல வந்து டிட்டரன்ட் தேரின்ட்டு இருக்கு. ஒரு டிட்டரன்ட் தேரின்னா பயம் அச்சுறுத்தி போட சொல்றது ஒரு தேரி, இன்னொன்னு ரெஃபர்மேட்டிவ் தேரி. இது போடாததால என்ன விளைவு வரும்? ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, கட்டாயம் வந்து போடனா அவங்கள வந்து ஒரு நாள் உட்கார வச்சாலும் அதெல்லாம் வந்து பவர் உள்ளவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது நெசசரி சொல்லும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஹெல்மெட் வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தே நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாதான் வருது. ஹெல்மெட் போட்டா தப்பிக்கலாம். நீங்க அடிப்பட்டவங்களை கேட்டா என்கிட்ட, நான் வந்து இந்த மோட்டர் கிளைம்ஸ்ல கேட்டா, சார் ஹெல்மெட் கண்டியா நீ இல்லன்னா நான் உயிரை பழச்சிருக்க மாட்டேன் சார், அப்படி இருந்தும் தலையில அடிபட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு அவேர்னஸ் நீங்க ஏற்படுத்துங்க. இந்த கார் சீட் பெல்ட் வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 6 மாசம் நல்ல பிரபலப்படுத்திட்டு அப்புறம் விட்டுறாங்க. இப்ப ஹெல்மெட் பாத்தீங்கன்னா சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு வந்து நல்ல என்போர்ஸ்மெண்ட் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் இருக்காது. சிட்டில தான் கொஞ்சம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு, மப்சல்ல என்போர்ஸ்மெண்டே இல்ல. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கூட அந்த மாதிரி தான் இருக்கு. சோ அதனால என்ன சொல்றேன், எல்லாருக்கும் வந்து இந்த சீட் பெல்ட்டோட அவசியம். இப்ப இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் மாட்டினா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி விபத்துல என்ன ஆச்சு, அவங்களுக்கு இது போடாதவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலாம். ஒரு நாள் நீங்க வந்து மனித உரிமை மீறல் எல்லாம் ஆகுன்றீங்க, அந்த மாதிரி சொல்லாம சீட் பெல்ட் வந்து எத்தனை வாட்டி அவர் ஃபைன் கட்டுறாரு அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடாம ஃபைன் கட்டணும்னா திருப்பி கட்டுறாருன்னா அவர் ஃபைன் 100 200 கட்டி. விவரங்கள் கூட முழுமையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஹெல்மெட் போடாட்டி எவ்வளவு, சீட் பெல்ட் எவ்வளவு, போடாட்டி எவ்வளவு அப்படின்னு அப்படியே மறந்து போயிடுது. அதை பற்றி விவரங்களை இது சார்ந்து நீங்க தொடர்ந்து பணியாற்றி வருவதனால அந்த தண்டனை விவரங்களையும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். என்ன அவங்க ஆட்ல போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி 100 ரூபான்னு போட்டிருக்காங்க. சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ல வந்து எப்பவுமே இந்த எம்பி ஆக்ட் பாத்தீங்கன்னா வந்து பனிஷ்மெண்ட் மீகரா தான் இருக்கும். ஈவன் ஃபேட்டல் கேஸுக்கே வந்து 304 ஏகே வந்து ஒருத்தர் ஏற்றி சாவடிச்சிட்டாலே வந்து பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குடுக்கலன்னா அந்த காரை சீஸ் பண்ணலாம், ரைட்டருக்கு இருக்கு, இல்ல இப்ப வந்து பில்லு கொடுத்துட்டு கூட கட்டலாம். அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. இங்கதான் இந்த சிஸ்டம் வரும். மப்சல்ல போயிட்டீங்க வச்சீங்களேன், அவங்களுக்கு அந்த பவர் இல்ல. சிட்டில வந்து போலீஸ் டிராபிக் கமிஷனர் பவர் கொடுத்துரு, அவரே ஃபைன் லெவி பண்ற மாதிரி. அதர் தேன் சிட்டி போயிட்டீங்கன்னா, சிட்டி மீன்ஸ் இந்த ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா கார் சீட் பெல்ட் போடலன்னா யார் வந்து என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். சிட்டில தான் இந்த ரூல், இந்த கார் பெல்ட் எல்லாம் சொல்றாங்க. அதர் தேன் சிட்டி இப்போ கோயம்புத்தூர்ல அமல்படுத்துறாங்க. பட் அமல்படுத்துற போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம பாத்தீங்கன்னா ஒன்னும் சரியா இல்ல. இப்ப லேடிஸுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க, பின்னால உட்கார லேடிஸ் போட தேவையில்ல. இந்த மாதிரி ஃபைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100 200 தான், அதுக்கு மேல போடுறது இல்ல. ஃபைன் அதிகரிக்கப்படணும், இந்த அமலாக்கம் இன்னும் கடுமையாகணும். அதுலயுமே அமலாக்குற விஷயங்கள்லயே நிர்வாக ரீதியாக சவால்கள் இருக்கிறது, அவை களையப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா பார்த்துக்கிறேன். இது ஹெல்மெட்டோ இல்லாட்டி சீட் பெல்ட்டோ தொடக்கத்துலதான் ஏதோ வேறு விஷயம் மாதிரி தோணும். ஒரு 3-4 நாள் பழக்கப்படுத்தினா அது போடாம ஓட்டவே வராது. ஹெல்மெட் கூட அப்படிதான், பழக்கப்படுத்திட்டா போடாம வந்து ஓட்டவே முடியாது. ஆக அந்த பழக்கம் அப்படிங்கிறது விதிகள் இருந்தாலும், என்போர்ஸ்மெண்ட் இருந்தாலும், விழிப்புணர்வு செஞ்சாலும் இது நம்முடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு நாம் உணர வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் சொல்றவங்க பல பேர் படித்தவங்க, அவர்கள் அதை பற்றி உணரணும் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்க முடியும். சீட் பெல்ட் கட்டாயம், மீறினால் விதிகளை மீறினால் அபராதம் நிச்சயம் என்ற நிலை இன்றிலிருந்து இந்த அபராதம் வசூலிக்கிறது கடுமையான அமலாக்கம் தொடருமா அப்படிங்கறதுதான் பல தரப்பிலையும் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த விதிமுறைக்கு வரவேற்பு இருப்பதையும் பார்க்க முடிகிறது, அதே போல மீறல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் அவசியமே கிடையாது, கடுமையா இப்படிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு ரிசன்மெண்ட் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஆக இது எப்படி அணுகப்படணும் அப்படிங்கறத பற்றி தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசி வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு டிராபிக் ராமசாமி மற்றும் செய்தியாளர் கோகுல் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு ராமசாமி அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன், நீங்க ஹெல்மெட் போடுறது அவசியம் பற்றி தொடர்ந்து சொல்லி வரீங்க. இந்த தருணத்துல சில புள்ளி விவரங்களையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தெரிந்த புள்ளி விவரங்களாலும் கூட நடக்கக்கூடிய விபத்துகள்ல 25% விபத்துகள் டூ வீலர்ஸால ஏற்படுது, இருசக்கர வாகனங்களால.
அதுல 96% பேர் உயிரிழந்தவங்கல ஹெல்மெட் போடாதவங்க. இதுல வந்து குறிப்பா பில்லியன் ரைடர்ஸ் பின்னாடி அமர்ந்திருப்பவங்களும் அடக்கம். நாம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த அமலாக்கத்துல கொண்டே வரல, அவங்க ஹெல்மெட் அணியாமலே இருக்கலாம். ஆனால் அவங்க விபத்துல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்த கட்டமா அது உடனடியா அது அமலாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அமலாக்கம் இருக்குது, இருக்கு. அமலாக்கம் சொல்றாங்க என்போர்ஸ்மெண்ட் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறாங்க. சட்டப்படி எங்கேயும் எக்ஸாம்பிள் கிடையாது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. எக்ஸப்ட் சீக்ஸ் தவிர அவங்களுக்கு தான் எக்ஸப்டட் as per the law. Nobody is permitted. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி வண்டியில டூ வீலர்ல பின்னாடி அமர்ந்திருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடுறது கட்டாயம் இருக்கு. டெல்லியில அப்படிதான் இருக்கு, எல்லாமே போடுறாங்க. அடிச்சுமா ஒரு தொப்பியா போட்டு போவாங்க இரும்பு தொப்பி. இங்க அதெல்லாம் எதுவுமே பண்றாங்க, எதுவும் புரியல. லேடிஸ் இவங்க எதுவுமே கிடையாது. முஸ்லீம் சில மேல கேட்டாங்க தொப்பி போடுறா போட முடியாதாங்க, அது கூட எக்ஸாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க இங்க தமிழ்நாட்டிலேயே. ஆனால் என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் சில சலுகைகள் கொடுக்குறாங்க, தேவையே இல்லை. தேவையில்லாத சலுகைகளை கொடுத்துட்டு அதை நிரந்தரமாக பாக்குறாங்க. அதுதான் தவறு என்போர்ஸ்மெண்ட்ல வீக்னஸ். அதுதான் மெயின். மக்கள் வந்து உயிரை பாதுகாக்கணும் எண்ணம் இருந்தா கூட இவங்க சலுகைன்னு கொடுக்கிற போதுதான் அந்த எண்ணங்களே மக்களுக்கு வருது. ஏன் அவங்க போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்ப எண்ணம் உருவாதவைய. என்போர்ஸ்மெண்ட் மஸ்ட் பி லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். அது புக்கு இவ்வளவு பெரிய புக்கு இருக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல. இங்க புக்கு படி ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன்? அது சலுகையை காட்டலையே, நீ ஏன் சலுகை காட்டுற? என்ன ரீசன் இருக்குது? நீ சலுகைன்னு காட்டுறதுனால்தான் வர வினைகளே. என்போர்ஸ்மெண்ட்ல சலுகைன்னு காட்டுறதே இருக்கக்கூடாது. அது மாதிரி சட்டம் எங்கேயுமே இல்லை, கான்ஸ்டிடியூஷன்ல மனித உரிமைன்னு சொல்லவும் முடியாது. இதுதான் மெயின் காரணமே. அதுக்கு எடுத்துக்காட்டா முதல்ல நாம இதுவா இருக்கணும். இன்னைக்கு நான் பழைய ஜீப் ஒன்று வச்சிருக்கேன், அந்த ஜீப்போட சீட் பெல்ட் போட்டிருக்கேன். இப்ப கூட இன்னும் வச்சிருக்கேன் சீட் பெல்ட், அதுல கிடையாது, நான் போட வச்சேன். அந்த மாதிரி எண்ணங்கள் மக்கள் இருக்குது. அந்த மக்கள் நீங்க போட வேணான்ற ஒரு தேவையில்லாத ஒரு இதை பரப்புறாங்க. அந்த விஷயம் அது இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த சட்ட இதுக்கு இவ்வளவு ஃபைன், லைசன்ஸ் இல்லைன்னா 500 ரூபாய், அது மாதிரி ஒரு ஃபைன் டேபிள் இருக்குது போலீஸ்ல. அதை வந்து பேப்பர்ல வீக்ல வந்து ஒரு 6 மாசத்துக்கு பேப்பர் பப்ளிஷ் பண்ணி பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நிச்சயமா எப்படி சார் அந்த ஒபே ரூல் தெரியலன்னு சொல்ல முடியாது யாரும். எவ்ரி வீக் ஒரு வாரத்துக்கு ஒரு என்னமோ பண்றாங்க. அந்த டேபிள் இந்த பையனுக்கு போட்டாங்க ஓப்பனா இவங்க மரமா கையில் வச்சுக்கிறாங்க. அவன் போகும்போது காட்டுறாங்க. அதை பப்ளிக் பண்ணு. இன்னைக்கு என்ன சொல்றது ஃபைன் அப்படின்னு முதல்ல பேஸ்புக்ல இருந்து வெளியிடப்பட்டது, தொடர்ந்து தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு கண்டினியூஸா வாரத்துக்கு ஒரு நாள் மாதிரி போட்டு பப்ளிக் பாக்குற அளவுக்கு பெருசா பண்ணிக்கிறாங்க. டிவியோட காட்டலாம் மாதிரி இந்த இதுக்கு சிக்கன் வேலை இவ்வளவு இருக்குது. அதை பப்ளிக் சொல்லிடு. நீங்க சொன்ன விஷயத்தை தான் இந்த செய்தியாளர் வாயிலாக நான் எடுத்துட்டு போக விரும்புறேன். நீங்கள் அருகாமையில காவல்துறையினர் இருக்கலாம், இல்ல மக்கள் இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இவர் வைத்தது போல விதிகள் இருக்கின்றன. பில்லியன் ரைடர்ஸ் வண்டியில பின்னாடி இருக்கிறவங்க கூட ஹெல்மெட் போடணும்னு விதி இருக்கிறது, பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க கூட பெல்ட் போடணும்னு விதி இருக்கிறது. எழும்பொழுது சலுகைகள் காட்டப்படுது, என்போர்ஸ்மெண்ட்ல சலுகைகள் வந்துருது அப்படின்னு. காவல்துறையினர் இருந்தா அவங்கள்ட்ட கேட்கலாம், இல்ல அவங்களுடைய பார்வைகள் என்னவா இருக்குது பற்றி? கோகுல், மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். தொடர்ந்து வேற என்னென்ன இனங்கள்ல இது கடுமைப்படுத்தப்படணும்னு நினைக்கிறீங்க திரு ராமசாமி? நிச்சயமா இருக்கும். இல்ல வேற என்னென்ன இனங்கள்ல இது போன்ற விதிகள் கடுமையாக்கும் இந்த டிராபிக்கை பொறுத்த வரைக்கும்? டிராபிக்கை பொறுத்தவரை ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. வெஹிக்கிள் முத்திரம் இல்ல, சீட் பெல்ட் ஹெல்மெட் முத்திரம் இல்ல, ரோடுகள் எல்லாம் கூட இருக்கு. கண்ட்ரோல் ஓரளவுக்கு செய்யக்கூடிய ரோடு கூட சரியா இல்ல, ஆக்சிடென்ட் அது அதிகமா ப்ராப்ளம் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறது தான் அந்த ஹெல்மெட் இது வழிய. மெயின் வந்து ரோட் ஷுட் பி பக்கா, அது மெயின். அது இல்லை இன்னைக்கு ஆக்சிடென்ட் காரணம் அதுதான் மெயின். ஈவன் இன் ஹைவேஸ் அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் 1 அடி 1 அடி மலை மாதிரி போடுறாங்க. அது கிரியேட்டிங் ப்ராப்ளம். இப்ப கோடமங்கலத்தோட பிரிட்ஜ் மேல போட்டிருக்காங்க. பேப்பர்ல வந்து பார்த்தேன். எதுக்கு பிரிட்ஜ் மேல போடுறாங்க புரியல இருக்கு. இந்த செய்தியாளர்கிட்ட மீண்டும் நான் கேட்க இருக்கின்றேன். என்போர்ஸ்மெண்ட் இன்னும் கடுமையா இருக்கணும். இது வந்து ஒரு பகுதி செய்யக்கூடாது, பார்ஷியலா செய்யக்கூடாது, கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வாதம். கோகுல் கிட்ட நான் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். அதே போல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸுக்கு 100 ரூபாய், அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அஃபென்ஸுக்கு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல இந்த ஒரு கார் டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரு பெரிய சொகுசு கார்ல போறவங்க வரைக்கும் ஒரு டிட்டரண்டா இருக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல ஒரு
தொகைன்னு நினைக்கிறீங்களா? இந்த தொகை ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிடையாது. ஒரு திருடுனா 10 திருடுதான். அது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றதே தப்பு. முதல்ல ஒன் ஃபைன் அந்த மாதிரி கொண்டு வரணும். நீங்க லைசன்ஸ் வாங்குற அதே விஷயம். அந்த மாதிரி வந்து ஒழுங்காக கொஞ்சம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகும். இதான் ரொம்ப கஷ்டம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் who is going to differentiate whether he is doing first time or second time? What the record you got? What you can create record? ரெக்கார்ட் பாசிபிள் என்னன்னா நம்பர் குறிச்சு வைக்கிறாங்க, மெஷின்ஸ் இருக்கு, மெஷின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் காட்டுறாங்க. ஆனா அது அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த மூஞ்சி தெரியுமா உங்களுக்கு? இவதான் பண்ணாங்க. இல்ல இப்ப வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால அவங்களால ஃபைன் பண்றதுக்கு அது கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு பாக்குறாங்க அந்த ஸ்பாட்ல. ரைட். இந்த நிலையில அந்த செய்தியாளர் கோகுல் கிட்ட கேட்கிறேன், அதாவது இது பகுதியா செய்யக்கூடாது, கம்ப்ளீட்டா என்போர்ஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இவர் போன்ற சமூக ஆர்வலர்களுடைய பார்வையா இருக்கு. அடுத்து பின்புறத்துல அமர்ந்திருக்கிறவங்களுக்கும் சீட் பெல்ட் கட்டாயம், அதே போல பில்லியன் ரைடர்ஸ் வண்டியில பின்புறத்துல இருக்கிறவங்களுக்கும் ஹெல்மெட் கட்டாயம் போன்ற விதிகள் வரணும் அப்படிங்கிறாங்க. ஆக இது போன்ற விஷயங்கள் காவல்துறையுடைய பரிசீலனையில இருக்கா? நிச்சயமாக இது குறித்து காவல்துறை உயரதிகாரிடம் இது குறித்து கேட்டோம். ஏன்னா பின்வரிசையில் இருக்கவங்களுக்கு இது போன்ற விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இல்லையா, ஏன் இதை நடைமுறைப்படுத்தும் போது முழுவதுமாக நடைமுறைப்படுத்த வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி காவல்துறை இது குறித்து ஏற்கனவே கேள்விகள் எழுப்பியிருக்கோம். முதல் கட்டமாக வாகன ஓட்டுநரிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், அதற்கு உறுதுணையாக முன்வரிசையில் இருக்கவங்களுக்கும் கட்டாயமாக இந்த 17 விபத்துகளை நம்ம ஆய்வு செய்யும் போது 17 விபத்துகளுமே முன்வரிசையில் இருந்தவர்களுக்கு மட்டுமே விபத்து ஏற்பட்டிருக்கு. முதற்கட்டமாக இந்த முன்வரிசையில் இருக்கவர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இதை முதற்கட்டமாக கொண்டு செல்ல வேண்டும். இதை அவர்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதே கட்டமைப்பினால் ஒரு சில நாளடைவில் இது தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கான ஆலோசனையும் தற்போது காவல்துறை தரப்புல இருக்கு. மேலும் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்வரிசையில் இருக்கவங்களுக்கு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதை கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும், இதை வந்து கட்டாயமாக்கப்படும் என்றும், அவர்களுக்கும் ஒரு சில விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சியையும் விரைவில் காவல்துறை சார்பாக ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஹரி, இதுல யாருக்குமே எக்ஸெப்ஷன் கிடையாது, அதுதான் உண்மை. இதை தாண்டி இது தொடர்ந்து அமலாகணும், முழுமையா அமலாகணும், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அமலாகணும் அப்படிங்கறதுதான் திரு ராமசாமி போன்றவருடைய பார்வை. இதற்கு மக்களிடையே இருவேறு பார்வை இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நல்ல விஷயம் தானே அப்படின்னு அபராதம் கட்டியவர்கள் சிலரே நாம் இதே நிகழ்ச்சியில சொன்னதை கேட்டோம். நாங்க ஏன் போடணும், ஹைவேஸ்ல தான் போடுவோம், மெயின் ரோட்ல போட மாட்டோம், எனக்கு சொல்லல, நான் டெல்லியில இருந்தேன், நேற்றுக்கு தான் சென்னையில வந்தேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களையும் நிகழ்ச்சியில பார்த்தோம். இது காவல்துறை மட்டும் அமலாக்கம் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. நாம் தவறு செய்துட்டு காவல்துறை மேல மட்டும் நம்ம வந்து குற்றம் சொல்லிட முடியாது. முழுமையாக என்போர்ஸ்மெண்ட் செய்ய வேண்டிய காவல்துறைக்கும் பங்கு இருக்கிறது. இதனால பயனடையக்கூடிய இந்த பாதுகாப்பு அம்சங்களால பயனடையக்கூடிய நமக்கும் இன்ஸ்பிரிட் இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. அந்த டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் பொதுவான பார்வையாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு டிராபிக் ராமசாமி தகவல்களை வழங்கிய எமது செய்தியாளர் கோகுல் மற்றும் பார்த்த நேயர்கள் இனி இதை கண்டிப்பாக கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று சூழலை ஏற்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.